எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரின்சி ரெசிபியில் இன்னைக்கு வந்து ஸ்கூல் லஞ்ச் பேக்கிங்கும் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு அண்ணாவுடைய ஸ்பீச் கேட்டுக்கிட்டே தான் இன்னைக்கு சமையல் போச்சு. அது உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்தது ஸ்பீச். ஸோ எப்போவுமே அவர் வந்து மாநாடு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நான் உட்காந்து ஃபஸ்ட்டு கேட்பேன், அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம். ஸோ இன்றைக்கி இதை கேட்டுக்கிட்டே குக்கிங் போச்சு. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஸ்கூல் லன்ச்சு வெஜ்ஜில் நான்வெஜ் தான். எக் ஃப்ரைட் ரைஸ். டுடே எக் ஃப்ரைட் ரைஸ் ஸ்கூல் லன்ச். அண்ட் அதே மாதிரி கார்ன் சிப்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஃப்ரை பண்ணி இன்றைக்கி அவங்களுக்கு பேக்கிங் ஆயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு 1 வெங்காயம் 2 பச்சை மிளகா பொடி பொடியாக அரிஞ்சிட்டு ஆயிலில் போட்டுருங்க. கொஞ்சமாக பூண்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள், பட் நான் இதில் பூண்டு யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் கேரட்டு, அப்புறம் வந்து நல்லா அதிலே போட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது எக்கு வந்து ஒரு 3 எக்கு தனியாக ஒரு பவுலில் அடித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேரட் போட்டதுக்கப்புறம் கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் ஒரு 2 பேர் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் மினிமம் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் ரைஸ் எடுத்துட்டேன். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. கேபேஜ் போட்டுட்டு இதில் வந்து ஸ்பைசிக்கு வேறு எதுவும் நான் கொடுக்கல. பெப்பர் கொடுத்துருக்கேன், கொஞ்சோண்டு சால்ட்டு, ஸ்வீட் கொஞ்சம் கொடுத்தேன். நம்மளுக்கு அந்த டேஸ்ட் அவங்களுக்கு வரணும்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிட்டேன், 1/4 ஸ்பூன். சால்ட்டு அண்ட் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே லைட்டாக மூடி வச்சுட்டேன். அது குக் ஆகிட்டு இருக்கும்போது பீன்ஸை வந்து இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் பீன்ஸ் கட் பண்ணது, அது தனியாக பாயில் பண்ணி தனியாக எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வதக்கின இந்த கலவையை வந்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு இதே பாத்திரத்தில் எக்கை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸு தனியாக ஆல்ரெடி அந்த 1 கப் ரைஸ்ன்னு சொன்னால அதை தனியாக வடித்து வச்சுருந்தேன். வடித்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எக்கை நல்லா அடித்த எக்கை வந்து இந்த மசாலையை மாற்றி விட்டுட்டு திருப்பி அதே கடாயிலே அந்த எக்கை வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணது தான். லாஸ்ட்டாக ஃபைனலாக இறக்கும்போது எக்குலேயும் வந்து கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டிருக்கேன். ஏன்னா அதில் கொஞ்சம் கம்மி தான் போட்டேன். ஏன்னா இதுலேயும் நம்மளுக்கு சால்ட் இருந்தால் தான் அதை சாப்பிடும்போது அதுங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணி இன்னொரு பக்கம் வச்சுட்டு இதே கடாயில் சொன்னேன் இல்லையா, ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சைடு ஒரு கடாயை வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு மொத்தம் 3 அடுப்பில் வேலை போச்சு. இதில் என்னுடைய லஞ்சும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன எடுக்கிறேன் அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த எக்கு ஃப்ரைட் ஆகிடுச்சு பாருங்கள், அதையும் வந்து அதில் சால்ட்டு போட்டுட்டு அப்படியே இதில் டைரெக்டாக ஊற்றிட்டு, ஏன்னா பெப்பர்லாம் ஆல்ரெடி நம்ம அந்த மசாலாலே போட்டதுனால அதை போடல. திருப்பி நான் எக்லேயே வந்து அந்த மசாலா பீன்ஸ் வேக வச்சது எல்லாமே வந்து இதில் போட்டுட்டு ரைஸை போட்டுட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஏன்னா ஆல்ரெடி ரைஸ்லேயும் சால்ட் இருக்குது, இந்த மிக்சர்லேயும் சால்ட் இருக்குது, எக்குலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எந்த ஒரே இடத்துலையும் நம்ம போடலாம், பட் எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 போட்டிருக்கிறதுனால அந்த டேஸ்ட் எல்லாத்துலேயும் தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்னு சொல்லுவாங்க, அது மாதிரி 2 பிஞ்ச் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அப்படி ரெண்டு பிஞ்சுன்னு பார்த்தா 6 பிஞ்ச், அவ்வளோதான் சால்ட்டு. சால்ட் ரொம்ப கம்மியாக தான் எடுப்போம் எங்கள் வீட்டில். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கார்ன், அவ்வளோதான். ஃப்ரைட் ரைஸ், எக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி, அவங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் ரெடி. அடுத்தது இன்னொரு பக்கம் கார்ன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சா. அவள் கேட்டுகிட்டே போயிட்டா போகும்போதே, அம்மா எனக்கு இன்றைக்கி கார்ன் ஃப்ரை வேணும் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, கார்ன் ஃப்ரை. அவங்களுக்கு அந்த ரைஸ் கூட கார்ன் ஃப்ரை, சாஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம், அதனால் கார்ன் ஃப்ரைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கார்ன் ஃப்ரை அனுப்பிச்சாச்சு. அது வந்து நம்மளுக்கு ஷாப்லேயே கிடைக்கும், அந்த கார்ன் சிப்ஸ் மாதிரி கிடைக்கும். அதை வாங்கி லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டு அதில் வந்து சால்ட்டு சில்லி லைட்டாக தூவி விட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ரெடி. ஓகேவா? ஸோ அப்புறம் எனக்கு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு மார்னிங் வந்து நான் இன்றைக்கி எடுத்தது ஓட்ஸு, வேர்க்கடலை ஸ்டீம் பண்ணது, இதுதான் இந்த கார்ன்ஃப்ளவர், இதுதான் சிப்ஸ், இதை ஃப்ரை பண்ணி. ஸோ இன்றைக்கி லன்ச் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸும் இதுவும் தான். எனக்கு வந்து நான் என்ன டயட்டுக்கு யூஸ் பண்ணுறேனோ அதோடய லிங்க்கெல்லாம் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அதை டயட்டை எடுத்துகிட்ருக்கேன்.
ஸ்ப்ரவுட்ஸு, ஸ்டீம் ஐட்டங்கள் தான் அதிகமாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதில் லைட்டாக சால்ட் அண்ட் சில்லி போட்டு நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா கார்ன் சிப்ஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது மீதி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு கேட்கும்போது நிறைய பல்காக பண்ணி வச்சோன்னா அது என்னென்னா ஒரு மாதிரி எண்ணெய் ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிடுது. இந்த பக்கம் வந்து என்னுடைய ஓட்ஸு. ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன கப் அளவு தான் அந்த ஸ்பூன் வச்சுருக்கீங்களா, அதுக்கு 2.25 ஸ்பூன் போட்டேன். ஸோ அவ்வளோதான். தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதில் போட்டுட்டு அது ஒரு மாதிரி வெறுமனையாக சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இதில் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டேன். அதுவும் போட்டுட்டு அப்புறம் அந்த பீட்சா ஃப்ளேவர் இருக்கும்ல அதுவும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். அப்புறம் வேர்க்கடலை சால்ட்டு பார்த்தீங்களா இதுதான். அதுக்கப்புறம் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. லன்ச் அண்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டயட்டுக்கு நான் என்னென்ன எடுக்கிறேனோ அதெல்லாம் வந்து கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த ப்ராடக்டோடைய லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். யாருக்கு தேவையோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்புறம் அவ்வளோதான், நம்மளோட குக்கிங் ரெடி. ஒரு பக்கம் அண்ணா ஸ்பீச்சு, இன்னொரு பக்கம் குக்கிங், இப்படியே போயிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் நல்லா பரபரப்பாக இருந்தது இன்றைக்கி எனக்கு மார்னிங். ஸோ எப்போவுமே அவர் வராருன்னா அந்த ஸ்பீச் கேட்கும்போது இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டோரியும் நல்லா இருந்தது. பட் நான் இதில் வந்து வீடியோலாம் நான் கொடுக்க முடியாது. அதனால தான் நான் அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் டைமே நான் ஒரு வீடியோ போட்டு எனக்கு அது காப்பிரைட் வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுக்க முடியாதனால தான் நான் அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து பீட்ரூட் எதுக்குன்னா சாலடுக்கு மசாலா ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அதுக்காக சரி இன்றைக்கி வெயில் நல்லா அடிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பீட்ரூட்டை நல்லா பெரிய பீட்ரூட்டு அதை நல்லா துருவி எடுத்து வெயிலில் வச்சாச்சு. இது காயறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். காஞ்ச அப்புறம் நம்ம மசாலா ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன் சாலடுக்கு. அப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.